ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நம்ம ZEE5 ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்ம மொபைல்லே வந்து மூவிஸ் வெப் சீரிஸ் இப்படியெல்லாம் பார்க்குறது வந்து பழகிட்டு வரோம். இதுக்கு வந்து இப்படி அதாவது வெப் சீரிஸ் மூவிஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ZEE5 ஆப் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ZEE5 ஆப் வந்து எல்லோரும் மோஸ்ட்லி நிறைய மொபைல்ஸ் வந்து எந்த இஷ்யூமே இல்லாமல் ஒர்க் ஆகுது. பட் சில மொபைலில் சில பேர் வந்து இந்த ZEE5 ஆப்பில் வந்து சில இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த ZEE5 ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஆப் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இல்லாட்டி வந்து இந்த ZEE5 ஆப்பை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு மூவிஸ் இல்லாட்டி வெப் சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒட்டோவாவே வந்து ஸ்ட்ரக் ஆகி க்ளோஸ் ஆகிடுது. இல்லாட்டி வந்து ரொம்பவே நார்மலாக யூஸ் பண்ணுறப்பே ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இதனால் வந்து ஒரு மூவியை பார்த்துக்கிறப்போ மூவி கூட வந்து ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ZEE5 ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டெப்ஸை பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒன் பை ஒன் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ZEE5 ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணிட முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ZEE5 ஆப்பில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் முதல் ஸ்டெப்பாக என்ன செய்யணும் உங்கள் மொபைல் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் ZEE5 அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த ZEE5 மூவிஸ் வெப் சீரிஸ் ஷோஸ் அப்படின்ற இந்த ஆப்பை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோன்னே அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கண்டிப்பாக காட்டுமா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து அப்போ வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க. டவுன்லோட் பண்ணதுலேருந்து அப்டேட் பண்ணுறதே இல்லை. அதே வேர்ஷன் வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனாலையுமே நிறைய பேர் மொபைலில் வந்து இந்த ZEE5 ஆப்பில் வந்து சில இஷ்யூஸ் வந்து வருது. ஸோ அந்த ஒரு தப்பை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ZEE5 ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து மொபைல் பிராண்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பார்த்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகினதுக்கு அப்புறமா அதில் சர்ச் பாரில் ZEE5 அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த ZEE5 ஆப் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். அதை கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் அப்படின்றத கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய மொபைலில் ZEE5 ஆப் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒருக்க ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்றத கொடுங்க. கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்துட்டு டிலீட் அப்படின்றதையுமே கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா ZEE5 ஆப் ஓப்பன் பண்ணுமா இருந்துச்சுன்னா முதல் தடவை அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ண அன்னைக்கு எப்படி அந்த ஆப் புதுசாக ஓப்பன் பண்ணீங்களோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வெப் சீரிஸ் இல்லாட்டி மூவிஸ் ப்ளே பண்ணி இந்த ZEE5ல செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் அந்த ஃபேஸ் பண்ண இஷ்யூ சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. ஒரு 90% வந்து கூட சான்ஸ் இருக்குது நமக்கு இந்த ZEE5 ஆப்பில் உள்ள கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணிட்டு திரும்ப வந்து நான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறனால. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய பேர்ட்ட மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் அப்படின்றது வந்து ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கொஞ்சமாக தான் ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதனாலையுமே வந்து நமக்கு வந்து நம்ம மொபைலில் சில ஆப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகி ஒர்க் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா தேவையில்லாத ஃபைல்ஸை ஒரு ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஒரு அளவு ஸ்டோரேஜ் இருக்க மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்க மாதிரி வச்சு பார்த்துக்கொள்ளுங்க. அதோட உங்கள் மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகன அப்புறமாவுமே ZEE5 ஆப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் ZEE5 ஆப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளோ நாள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இஷ்யூவை வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகின ஸ்டெப்பை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ.